ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். சுட சுட சாதம். நான் நேற்று மாதிரியே கம்மியாக தான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன், தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. நேற்று வச்ச அதே அளவே வச்சுக்கிட்டேன், அது சரியாக இருந்துச்சு. வெள்ளை சாதம் மண்பானையில் வச்சு சுட சுட வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் புளிசேரி பண்ணேன், கேரளா புளிசேரி. வெள்ளரிக்காய் மோர் வச்சு புளிசேரி பண்ணேன், அது செம்மையாக வச்சு பாருங்களேன். வெள்ளரிக்காய் புளிசேரியை அந்த சாதத்து மேலேயே நான் அப்படி ஊற்றிக்கிட்டேன். அப்போ மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி சாதமும் குழம்பும் சேர்ந்து அப்படியே ஊறி இருக்குமா, அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. அதனால் வெள்ளரிக்காய் புளிசேரி சாப்பாடு மேலேயே அப்படியே ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது சைட் டிஷ்ஷை முட்டை தொக்கு பண்ணேன். முட்டை எப்படி வேக வச்சு வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது இந்த முட்டை தொக்கு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு சூப்பராக பெருங்காயம்லாம் போட்டு செஞ்சதுங்க, சூப்பராக இருக்குது முட்டை தொக்கு. முட்டை தொக்கு இன்னொரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். சூப்பராக அந்த புளிசேரிக்கு முட்டை தொக்குக்கும் சூப்பராக வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.